நரேந்திர தாமோதர தாஸ் வந்து 2 தொகுதியில போட்டியிட்டு ஜெயிச்சாரோ அதே போல ராகுல் காந்தி 2 தொகுதியில போட்டியிடுறாரு. இதுல என்ன நெருக்கடி வந்து விட்டது? அப்ப மோடி பயந்து போய் தான் 2 தொகுதியில போட்டியிட்டாரா? இவருக்கு கூட தான் சொன்னாங்க ராமேஸ்வரத்துல போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு. ஏன் ராமேஸ்வரத்துல போட்டியிட பயமா? பயந்து போய் தான் நார்த்ல நின்றுக்கிறாரா? வந்து போட்டியிட வேண்டியதானே. இவர் ரேபரேலியில போட்டியிட கூடாதுன்றதுதான் இவங்களோட நோக்கமே. ரேபரேலிக்கு இவர் போனாருன்னா உறுதியாக ஜெயிப்பார். அப்ப இவனை வந்து பெர்சனல் சண்டைக்கு இழுத்து என்ன ஓட பாக்குறியா, நான் வர்றேன் ரேபரேலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மிருதி இரானியால ஏன் ரேபரேலிக்கு வர முடியல? அமித்ஷாவால ஏன் ரேபரேலிக்கு வர முடியல? ஏன் தைரியம் இருந்தா மோடி ரேபரேலியில வந்து போட்டியிடட்டுமே. முடியாதுல. நீ தான் உண்மையிலே பயந்திருக்க. காங்கிரசினுடைய குகைக்குள் சென்று காங்கிரஸை சந்திப்பதற்கு திராணியற்ற இந்த அமித்ஷா வகைராக்கள் காங்கிரஸை நோக்கி அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இதோட நீ என்ன நினைச்ச? நான் போட்டியிடவே வரமாட்டேன்னு நினைச்ச. ஆனா நான் போட்டியிடுறேன், இப்ப வா சண்டைக்கு அப்படின்றதுதான் ராகுல் கொடுக்கிற செய்தி. தேர்தலுக்கு முன்பாகவே ஜெயித்து விடுவோம், ஜாலக்காரர்கள் அவர்கள் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த ஜாலக்காரர்கள் வாயில் ஜலத்தை ஊற்றி இருக்கிறார் ராகுல். காங்கிரஸ் வந்து இந்த தேர்தல் களத்துக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடியே பிஜேபிய அடிச்சு விழுங்க தொடங்கிருச்சு. கை ஓங்கி விட்டது. எப்ப ஓங்குச்சு அப்படின்னா அவர் கேட்ட அந்த கேள்வி. இவங்களால என்ன முடியல அப்படின்னா காங்கிரஸை அழித்து ஒழிக்க முடியவில்லை. 2014 டிஃபீட்டு, 2019 டிஃபீட்டு. இவனுக்கு என்ன நினைச்சானுங்க? காங்கிரஸ்ன்ற கூடாரம் முழுசா காலியாயிரும், இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பேர் இங்க வந்து சேர்ந்துருவான் அப்படின்னு நினைச்சானுங்க. ஆனா மாறாக காங்கிரஸ் மீண்டும் 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 உயிர்த்து எழுந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றது இவங்களுக்கு பெரிய உறுத்தலா இருக்கு. 2019க்கு பிறகு ராகுலினுடைய எழுச்சிக்கு பிறகு காங்கிரசினுடைய மீட்டுருவாக்கம் என்பது இன்னும் வேறு தளத்துக்கு காங்கிரஸ் எடுத்துட்டு போயிருக்கு. மாநில உரிமைகளை பேச வைத்திருக்கிறது, மொழி உரிமைகளை பேச வைத்திருக்கிறது, சாதிவாரி மக்களினுடைய பிரதிநிதித்துவத்தை பேச வைத்திருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய எருமாட்டை பிடுங்கிறது, அல்லது டிவியை பிடிங்கிட்டு போறது, கையில இருக்கிற காசை பிடிங்கிட்டு போறது, இதெல்லாம் ஊருக்குள்ள எவன் பண்றான்? பிஜேபி காரன் தான் பண்றான். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்தன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் நாம் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் தோழர் இந்திரகுமார். வணக்கம். வணக்கம். ராகுல் காந்தி வந்து ரேபரேலியில் போட்டியிட போகிறார் அப்படின்னு செய்திகள் வந்திருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து அவர் வயநாடை தேர்ந்தெடுத்தது அப்படிங்கிறது வடக்கில் தோல்வி பயம் காரணமாக தெற்கை நோக்கி ஓடி போகிறார்கள் அப்படின்னு மோடி உள்ளிட்டவர்கள் பேசி கொண்டிருந்தாங்க. காங்கிரஸினுடைய எலெக்ஷன் பேனல் வந்து வலியுறுத்தி ராகுல் காந்தியை வந்து நீங்கள் ரேபரேலியில் போட்டியிடுங்க, அல்லது அமேத்தி ரேபரேலியில் 2 பேர், பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி 2 பேரையும் போட்டியிட சொன்னாங்க. அதுக்கு பிறகு ரேபரேலியில் நேற்று வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. இது வந்து அவர் பயந்து ஓடிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்தை முன்னாடி வந்து பயந்து கேரளாவுக்கு ஓடிட்டாருனாங்க, பயந்து யூபிக்கே வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் இப்போ வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? பயந்து எங்க ஓடுறாரு? பயந்து பாகிஸ்தான்ல போய் போட்டியிட போனாரு? இல்ல பங்களாதேஷுக்கு போனாரா? இல்ல ஸ்ரீலங்காவுக்கு போனாரா? கேரளாவுக்கு தானே போனாரு. கேரளாவில் ஒரு போட்டியிட போனதுல இவங்க பயம்ன்ற காரணத்தை சொல்றாங்க அப்படின்னா, அமேதியிலையும் போன தடவை போட்டியிட்டார், வயநாட்டிலும் போன தடவை போட்டியிட்டார். எப்படி 2014 பிரதமராக முன்மொழியப்பட்ட நரேந்திர தாமோதர தாஸ் வந்து 2 தொகுதியில போட்டியிட்டு ஜெயிச்சாரோ அதே போல ராகுல் காந்தி 2 தொகுதியில போட்டியிடுறாரு. இதுல என்ன நெருக்கடி வந்து விட்டது? அப்ப மோடி பயந்து போய் தான் 2 தொகுதியில போட்டியிட்டாரா? ஏன் போட்டியிடணும்? 2 தொகுதியில போட்டியிட்டாலே பயம்னா அப்ப மோடி வரும்போதே பயத்துல தான் வந்திருக்கிறாருன்றது தானே. ராகுல் காந்தி வயநாட்டில் போட்டியிட்டார். ராகுல் காந்தி வயநாட்டில் போட்டியிட்டது என்பது வந்து ஒரு மிகப்பெரிய செய்தி. ஏன்னா அது ராகுல் காந்தி வெறுமனே அங்க போட்டியிட மட்டும் வரல. இங்கு வந்ததற்கு முன்பும் சரி, இது வந்ததற்கு பின்பும் சரி, அவர் வயநாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்றத்தில் பேசிய பேச்சுக்கள், அவர் ஏன் வயநாட்டை தேர்ந்தெடுத்தார் அல்லது ஏன் தென் நாட்டை தேர்ந்தெடுத்தார் அப்படின்றத தெளிவாக விளக்குகின்றன. நீங்கள் தெற்கை நோக்கி குச்சியை நீட்டி விடலாம் என்று நினைக்காதீர்கள். அந்த குச்சியை பிடிங்கி திருப்பி வளார் என்று விளாசிவிடும் தமிழ்நாடும் கேரளாவும் அவர் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் பேசிய அந்த உரை வந்து அவருக்கு இங்கு கொடுத்த அந்த செல்வாக்கும் அவருக்கு இங்கு கொடுத்த வரவேற்பும் வந்து சாதாரணமானது அல்ல. இதற்கு முன்பு எந்த பிரதமர் வேட்பாளராக முன்மொழியப்பட்ட நபர்களும் சொல்லாத சில செய்திகளை ராகுல் காந்தி சொல்லி இருக்கிறார். சுதந்திர இந்திய வரலாற்றில் நேருவில் தொடங்கி லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, நரசிம்ம ராவ், பிரதமர் நரேந்திர மோடி, வாஜ்பாய் என்று எத்தனை பேரை வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். ஆனா இந்தியாவில் தெற்குக்கு என்று ஒரு மகிமை இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு பார்வை இருக்கிறது. உன்னுடைய பார்வையை அவன் மீது நீ திணிக்க பார்த்தால் ஓட ஓட விரட்டப்படுவாய் அப்படின்ற அந்த வார்த்தையை
நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கான துணிவும் தெம்பும் இதற்கு முன்பு எவனுக்கும் இருந்தது கிடையாது. அந்த தெம்பு ராகுல் காந்திக்கு மட்டும்தான் இருந்தது. அந்த தெம்போடு தான் அவர் தெற்கில் வந்து போட்டியிடுகிறார். அவர் தெற்கை ஏற்றுக்கொண்டு இங்கு வந்து போட்டியிடுகிறார். இவருக்கு கூட தான் சொன்னாங்க ராமேஸ்வரத்துல போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு. ஏன் ராமேஸ்வரத்துல போட்டியிட பயமா? பயந்து போய் தான் நார்த்திலே நின்றுக்கிறாரா? வந்து போட்டியிட வேண்டியதானே. உறுதியாக சொல்லுவேன், நான் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் இங்க ராமநாதபுரத்துல போட்டியிட்டு இருந்தாரு அப்படின்னா நிச்சயமாக நவாஸ்கனிடம் தோல்வியை சந்தித்திருப்பார். ஏனி அவரை விளாசி இருக்கும். அதுதான் நடந்திருக்கும். அப்போ நீங்க எப்படி போட்டியிடுறீங்களோ அதே போல வின்னபிலிட்டியை கால்குலேட் பண்ணி அவங்களுடைய வேலைகளை கால்குலேட் பண்ணி அவங்களும் போட்டியிடுவாங்க. இதுல என்ன பிரச்சனை? அமேதியில இதற்கு முன்பு போட்டியிட்டு இருக்கிறார், அங்கு தோல்வி அடைந்தார். ரேபரேலியில இப்ப போட்டியிட போறாரு. ரேபரேலியில அவங்க அம்மா தொடர்ந்து போட்டியிட்டு இருக்கிறார்கள். 2004 ஜெயிக்கிறாங்க. அதற்கு பிறகு 2006 வந்து அவங்க ராஜினாமா பண்ணிட்டு ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் பிரச்சனையை கொண்டு வந்து ராஜினாமா பண்ணிட்டு திரும்பவும் அவங்க ஜெயிக்கிறாங்க. 2006க்கு பிறகு 2004க்கு பிறகு அவங்க சந்தித்த எல்லா தேர்தல்களிலும் சோனியா காந்தி அந்த தொகுதியில் வெற்றி பெற்று இருக்கிறார். இந்திரா காந்தியே தோற்று போன தொகுதியில் தோல்வியே காணாத ஒரு வேட்பாளர் அப்படின்னா சோனியா காந்தி தான். அதற்கு பிறகு இப்போ அவங்க போட்டியிடல, வயதாகி விட்டது. கட்சி பொறுப்பையும் வந்து அவங்களால முழுமையா இது பண்ண முடியல. இப்போதைக்கு கட்சி பொறுப்புல இருந்தாலும் கூட இதற்கு மேல் நம்ம நாடாளுமன்ற பணிகளை வந்து வேண்டுமானால் ராஜ்யசபாவில் ஆற்றிக் கொள்ளலாம் அப்படின்ற முடிவோட அங்க வேக்கண்ட் ஆகுது. இப்ப அம்மாவுடைய சீட் வேக்கண்ட் ஆகுது. அதுவும் காங்கிரசினுடைய பாரம்பரிய மிக்க தொகுதி தான். ஃபிரோஸ் காந்தி போட்டியிட்ட தொகுதி, இந்திரா காந்தி போட்டியிட்ட தொகுதி, நேரு குடும்பத்தை சேர்ந்த அருண்குமார் காந்தி போட்டியிட்ட தொகுதி, சோனியா காந்தி போட்டியிட்ட தொகுதி. அந்த தொகுதியில இப்ப அவர் போட்டியிடுறாரு. இதுல என்ன சிக்கல்? அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருப்பது அப்படின்றது வந்து உண்மையிலே வின்னபிலிட்டி ஃபேக்டரா பார்த்தாலும் கூட ஸ்மிருதி இரானி பஞ்சாயத்துக்கு பிறகு வரேன். ரேபரேலியில 70% ஓட்டுக்களை இதற்கு முன்பு சோனியா காந்தி எடுத்திருக்கிறார். அப்போ இவர் ரேபரேலியில போட்டியிட கூடாதுன்றதுதான் இவனுங்களோட நோக்கமே. ரேபரேலிக்கு இவர் போனாருன்னா உறுதியாக ஜெயிப்பார். அப்ப இவனை வந்து பெர்சனல் சண்டைக்கு இழுத்து எப்படியாவது அமெரிக்கா கூட்டியாந்துடணும் அப்படின்றதுதான் இவங்களுடைய நோக்கம். அதான் பர்சனல் சண்டை தான். பர்சனல் சண்டைனா ஒரு ஈகோவா, ஸ்மிருதி இரானி கடந்த தேர்தலில் உங்களை தோற்கடித்தார், முடிந்தால் வந்து பாரு, இங்க வந்து பாருங்கிற மாதிரி தான் பிஜேபி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தது. கடைசி கட்டம் வரைக்கும் தாமதித்து ராகுல் காந்தி இங்க ரேபரேலியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படிங்கிறத அவங்க வந்து பயந்து முடிவெடுத்துட்டாங்கன்னு ஒரு வெர்ஷன். டாக்டிக்கலா பிஜேபி போட்ட பாலை வந்து அவங்க அவங்களுடைய கிரவுண்டுக்கு போய் அப்படி விளையாடாம அவங்களுக்கு ஒரு வகையில சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு இன்னொரு தொகுதியை தேர்ந்தெடுத்துக்காரு. டாக்டிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. பயம் இல்லை டாக்டிக்கல்னு சொன்னா எந்த வகையில டாக்டிக்கலி இது காங்கிரஸுக்கு ஃபேவரபிளா இருக்கும், இந்தியா கூட்டணிக்கு ஃபேவரபிள் இல்ல? அவர் ஒருவேளை அமெரிக்கு போயிருந்தா அது வந்து ஒரு பர்சனல் கிரெட்ஜா மாறி இருக்கும். இந்த ஸ்மிருதி இரானின்ற அந்த அம்மா வந்து போன தடவை ஒரு தடவை ராகுல் காந்தியை வீழ்த்தி ஜெயிச்சுட்டாங்க. மோடி வெர்சஸ் ராகுல் காந்தியில இருந்து குறைஞ்சி ராகுல் காந்தி வெர்சஸ் ஸ்மிருதி இரானி குறைஞ்சிருக்கும். ஆமா, அது ரெடியூஸ் ஆயிருக்கும்ல. இதற்கு முன்பு தேர்தலில் போட்டியிட்டு இந்திரா காந்தியே தோல்வி அடைந்திருக்கிறார். தோல்விக்கு பிறகும் அவர் அறுதி பெரும்பான்மையோட அடுத்த முறை வெற்றி பெற்ற ஆட்சிக்கும் வந்திருக்கிறார். அப்போ இது வந்து ரொம்ப புதுசெல்லாம் இல்லை. தேர்தலில் தோற்று போவது அப்படின்றது வந்து புதிய விஷயம் எல்லாம் கிடையாது. 10 ஆண்டுகள் இந்தியாவின் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் வந்து தேர்தலில் நின்று வெற்றி பெற்றவர் அல்ல. அவர் வந்து ராஜ்யசபால தான் மெம்பரா இருந்தார். ஆனா உலக நாடுகள் முழுவதும் அவரை எழுந்து நின்று வரவேற்றன, அவருக்கு உரிய மரியாதையை செய்தன. இந்தியாவின் வரலாற்றில் தவிர்க்க முடியாத பெயர்களில் ஒன்றாக அவருடைய பெயர் இருக்கிறது. இப்போ ராகுல் காந்தியினுடைய பிரச்சனை அப்படின்னு இவங்க சொல்றது, நீ அமெரிக்கு வரல, எங்க சவாலை நீ ஏத்துக்கிட துணிவு இல்லாம நீ வந்து ரேபரேலிக்கு போயிட்ட அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீ ரேபரேலிக்கு வந்திருக்க வேண்டியதானே. நேற்று மத்தியான வாக்குல அவர் வந்து ரேபரேலியில தாக்கல் பண்ணிட்டாரு. ரேபரேலியில தாக்கல் பண்ணா என்ன ஓட பாக்குறியா, நான் வர்றேன் ரேபரேலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மிருதி இரானியால ஏன் ரேபரேலிக்கு வர முடியல? அமித்ஷாவால ஏன் ரேபரேலிக்கு வர முடியல? ஏன் தைரியம் இருந்தா மோடி ரேபரேலியில வந்து போட்டியிடட்டுமே, முடியாதுல? அப்ப நீ தான் உண்மையிலே பயந்திருக்க. காங்கிரசினுடைய குகைக்குள் சென்று காங்கிரஸை சந்திப்பதற்கு திராணியற்ற இந்த அமித்ஷா வகைராக்கள் காங்கிரஸை நோக்கி அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தி ரொம்ப தெளிவான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாருன்னு தான் நான் பாக்குறேன். நமக்கு தெரியும் இந்திய அளவுல வந்து அமேதி அல்லது ரேபரேலியில பிரியங்கா அல்லது ராகுல் போட்டியிடுவதற்கு எவ்வளவு முயற்சிகள் எடுக்கப்பட்டன அப்படின்றது. அப்போ பொறுமையாக இருந்து அந்த முடிவை அவர் அறிவித்திருக்கிறார். நீங்க எல்லா கேண்டிடேட்டையும் போடு, நான் பொறுமையா நாமினேஷன் தாக்கல் பண்றேன் அப்படின்றது. நாமினேஷன் தாக்கல் பண்றதுன்றது வந்து 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிட முடியாது. இட் டேக்ஸ் டைம். ஏன்னா அவ்வளவு பேர்கிட்ட கையெழுத்து வாங்கணும், எல்லாரையும் அசம்பிள் பண்ணணும், கையெழுத்து வாங்கணும், அதுக்கப்புறம் கொண்டு போய் ஃபைல் பண்ணணும், இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. அப்போ ஏற்கனவே முடிவெடுத்து விட்டார்கள். நான் பொறுமையா அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கத்த விட்டு இப்ப ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார். ஸோ இதை வந்து ராகுல் வெர்சஸ் மோடின்ற ஃபைட்டா இல்லாம இது என்டிஏ வெர்சஸ் இந்தியா அப்படின்ற ஃபைட்டாகவே மெயின்டைன் ஆகிறதுக்கு ராகுல் எடுத்திருக்கிற இந்த முடிவு ரொம்ப தேவையான முடிவு. கூடுதலா இந்த போராட்டத்தை, இந்த தேர்தலை
ராகுல் எப்படி புரிந்து வைத்திருக்கிறார் என்பதை இந்த தொகுதி செலக்ட் ஆனதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். பிரச்சனை அப்படின்றது எனக்கும் தனிப்பட்ட நரேந்திர தாமோதர தாஸ் என்ற நபருக்கும் இல்லை, எனக்கும் அமித்ஷான்ற தனி மனித ஆளுக்கும் அல்ல. அவன் என்ன கருத்து வச்சிருக்கானோ அது எனக்கு பிரச்சனையானது, அவன் என்ன செயல்பாடுகள் வச்சிருக்கிறானோ அது எனக்கு பிரச்சனையானது. அதை எதிர்த்து நான் போராடுறேன் அப்படின்றதுதான் இந்தியா கூட்டணியினுடைய தத்துவமா அவங்க முன்வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில காங்கிரஸ் பிஜேபி வேட்பாளர் எங்க நின்னாலும் ஜெயிப்பாங்கன்னு இவன் தானே சொன்னாங்க. அப்ப இப்ப நிக்கிற ஆள் மட்டும் என்ன ஸ்மிருதி இரானிக்கு குறைவானவரா? அப்படிதானே அவங்க சொல்ற அர்த்தம் வருது. அப்போ அதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. நமக்கு தேவை வின்னபிலிட்டி, நம்முடைய தத்துவத்தில் உறுதியாக இருத்தல். அந்த ரெண்டுலயும் ராகுல் காந்தி உறுதியாக வின்னபிலிட்டியை கன்சிடர் பண்றது அப்படிங்கிறது டாக்டிக்கலானதான். அவங்களுடைய அந்த சித்து விளையாட்டுக்கு துணை போகாம இரையாகாம இருப்பது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தொடர்ச்சியா சொல்லப்படுற விஷயம், அவங்க தேர்தல் களத்துக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடியே தேர்தலை ஜெயிச்சிருவாங்க. எப்படின்னா அடுத்த கட்சிக்காரன் விலைக்கு வாங்கிடுறது, நாமினேஷனை வாபஸ் வாங்க வைக்கிறது, டம்மி கேண்டிடேட் போட வைக்கிறது, அல்லது ஒரு பல பேர்கள்ல சுயேட்சை வேட்பாளர்கள் நிப்பாட்டி வைக்கிறது. இந்த மாதிரியான விளையாட்டுகளை எல்லாம் செய்து தேர்தலுக்கு முன்பாகவே ஜெயித்து விடுவோம், ஜாலக்காரர்கள் அவர்கள் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த ஜாலக்காரர்கள் வாயில் ஜலத்தை ஊற்றி இருக்கிறார் ராகுல். உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்தி அப்படிங்கிறதே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். நார்த்ல அந்த குறிப்பிட்ட மாநிலம் பிஜேபிக்கு ஸ்ட்ராங் ஆனது, ஹிந்தி பெல்ட், கவ் பெல்ட். இப்போ அந்த இடத்துக்கு ரேபரேலி போகும் பொழுது முன்னாடி இருந்ததை விட இப்போ சமாஜ்வாதியோட கூட்டணி, இந்த கூட்டணியே ஃபேவரபிளா இருக்கும். இட் இஸ் டெல்லிங் எ ஸ்டேட்மெண்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட். நீங்க என்டிஏக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் இது அப்படின்னா என்ன ஸ்டேட்மெண்ட் இது? நான் இங்க இருந்து போகல அப்படின்னு அவர் அங்க நிக்கிறது இருக்குல்ல, அந்த நிக்கிறது காங்கிரசுடைய கேடர்ஸுக்கும் சரி அந்த கூட்டணிக்கும் சரி ஒரு மிகப்பெரிய வலிமையை தருவதாக இருக்கிறது. இவர் அகிலேஷ் யாதவ் கன்னூஜ் தொகுதியில அவரே நேரடியாக போட்டியிடுகிறார். ராகுல் காந்தி தன்னுடைய ஸ்ட்ராங் ஹோல்டான ரேபரேலியில நின்று போட்டியிடுகிறார். இப்போ இந்த தலைவர்கள் இன்னும் கடைசி கட்ட தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்கு, அது வரைக்கும் இதே பகுதியில இருக்க போறாங்க. அப்போ இந்த பகுதிக்கு ஒரு கூடுதல் கவனம் வரப்போகிறது. இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பர்சனல் சண்டையாக மாத்தி அமேதிக்குள்ள ராகுலை சுருக்குறது அப்படின்னு. பொதுவாக இது ஒரு சாக்கர் கேம் மாதிரி தான், ஒரு ஃபுட்பால் கேம் மாதிரி தான். ஒரு கீ பிளேயரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கீ பிளேயரை சுத்தி ஒரு ரவுண்டை ஃபார்ம் பண்ணி அவர் கைக்கு பாலே போடாம தடுக்கிறது, இவ்வளவுதான் டாக்டிக்ஸ். இந்த டாக்டிக்ஸை வச்சே பல விளையாட்டுகள்ல பல நேரங்கள்ல பல அணிகள் ஜெயித்தது உண்டு. அதே மாதிரியான ஒரு வேலையை தான் ராகுல் காந்திக்கு போட பாக்குறாங்க. அமேதிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிரவுண்ட் அடிக்க பார்த்தாங்க, அவர் வரல, ரேபரேலியில் நிற்கிறாரு. நான் இங்கேதான் நிக்கிறேன், நீ முடிஞ்சா என்னை தோக்கடிச்சு பாரு, இந்த உத்தரப்பிரதேசத்திலையும் நான் நின்று ஜெயிச்சு காட்டுவேன். போன தடவை தோத்துட்டேன், இந்த தடவை நீ என்ன நினைச்ச, நான் போட்டியிடவே வரமாட்டேன்னு நினைச்ச, ஆனா நான் போட்டியிடுறேன், இப்ப வா சண்டைக்கு அப்படின்றதுதான் ராகுல் கொடுக்கிற செய்தி. நான் இன்னும் இங்கிருந்து நகரவில்லை, இங்கேயேதான் நிக்கிறேன், உன் காதுக்குள் புகுந்த எறும்பாக உனக்கு உறுத்தலை கொடுத்து கொண்டேதான் இருப்பேன்றதா. நரேஷன்ல பிஜேபி எலெக்ஷனுக்கு முன்னாலே ஜெயிச்சிடும், இது பொதுவாக சொல்லப்பட்ட பரப்பப்பட்டு வந்த கருத்து. ஆனா எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு இந்த நரேஷனுடைய ஸ்ட்ராங் ஹோல்டை காங்கிரஸ் எடுத்துக்கிச்சு. ரிசர்வேஷனை பத்தி, சோசியல் ஜஸ்டிஸ் பத்தி இதை பேசினதன் வழியாக அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த சூழலில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ரிசர்வேஷனை பறித்து விடுவார்கள். எஸ்சி எஸ்டி ஓபிசி ரிசர்வேஷனை பிடிங்கி முஸ்லிம்ஸ்ட கொடுத்துருவாங்க, உங்க சொத்தை பிடிங்கி முஸ்லிம்ஸ்ட கொடுத்துருவாங்க, உங்க எரும மாட்டை பிடிங்கி முஸ்லிம்ஸ்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு மோடி அவர் ஒரு நரேஷன் எடுத்திருக்கிறாரு. இப்ப அந்த நரேஷனுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டு வந்துருச்சுங்கிற மாதிரியான ஒரு அபிப்பிராயம். இப்ப காங்கிரஸ் தரப்புல டிஃபென்சிவ் ஆயிட்டாங்களா, நரேஷனை பிஜேபி மேல் கை எடுத்துருச்சு அப்படியான ஒரு சூழல் இருக்குல்ல, இது எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் இந்த தேர்தல் களத்துக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடியே பிஜேபிய அடிச்சு விழுங்க தொடங்கிருச்சு. நீங்க தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு நீங்க இல்ல கடந்த குளிர்கால கூட்டத்தொடர்லயே காங்கிரசினுடைய கை ஓங்கி விட்டது. எப்போ ஓங்குச்சு அப்படின்னா அவர் கேட்ட அந்த கேள்வி, இந்த செயலகங்களில் நாடாளுமன்றத்துல செயலகம் இருக்கிறது, சோசியல் ஜஸ்டிஸ் செயலகம், எத்தனையோ அமைச்சரவைக்கான செயலகங்கள் இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய செயலக அதிகாரிகளில் எத்தனை பேர் ஓபிசிக்கள்? 100 பேர் இருக்கிறார்கள் என்றால் அந்த 100 பேரில் 3 பேர் தான் ஓபிசி, மீதி 97 பேர் யார் அப்படின்ற கேள்வியை ராகுல் காந்தி எழுப்பியிருந்தார். அந்த கேள்விக்கு இவர்களால பதில் சொல்ல முடியல. நான் உன்கிட்ட என்ன கேட்டேன், ஐஏஎஸ் ஆபீசர் எத்தனை பேர் ஓபிசின்னு கேட்டேன். மறுநாள் திடுத்திடுன்னு ஓடி வந்த அமித்ஷா கேட்டகிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க கேபினெட்ல எத்தனை ஓபிசி இருக்கிறாங்க தெரியுமா, எங்க எம்பிஸ்ல எத்தனை ஓபிசி இருக்கிறாங்க தெரியுமா, செக்ரட்டரிஸ்ல எத்தனை பேர் ஓபிசி, எங்க கேபினெட்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா, எம்எல்ஏ எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியும், கேபினெட்ல எத்தனை பேர் ஓபிசி, எங்க சீஃப் மினிஸ்டர் எத்தனை பேர் இருக்கிறாங்க, கேபினெட்ல செக்ரட்டரி லெவல்ல எத்தனை பேர் ஓபிசி, பதிலே இல்லை. ஏன்னா சொல்ல முடியாது. அப்போ அங்கேயே ராகுல் காந்தி ஜெயித்துட்டாரு. அதற்கு பிறகு அவர் ஓபிசி ரிசர்வேஷன் குறித்து ஒவ்வொரு முறையும் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய கருத்துக்கள்,
50% பெஞ்ச் மார்க்கை உடப்பேன்னு சொன்னது. அதாவது ரிசர்வேஷன்றது 50 தாண்டக்கூடாது, 50க்கு உள்ளே தான் இருக்கணும்னு உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு வழிகாட்டுதல் இருக்கு. அது வந்து லெஜிஸ்லேட்டிவ் இது கிடையாது, அது வந்து ஒரு ஜுடிஷியரி ஆர்டர். அந்த ஜுடிஷியல் ஆர்டரை வந்து நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறோம். அது தேவையில்லை, அதை நான் உடைப்பேன் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. உடைக்கிறதுக்கு என்ன தேவை? தரவுகள் தேவை. 50% தாண்டணும் அப்படின்னா ஏன் தாண்டணும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணணும்னா என்ன தேவை? ஓபிசிக்கள் எவ்வளவு பேர் இந்தியாவில் இருக்கிறார்கள், எவ்வளவு பேர் அதிகாரத்தை அடைந்திருக்கிறார்கள், எவ்வளவு பேருக்கு இன்னும் அதிகாரம் போய் சேராமல் இருக்கிறது அப்படின்ற அந்த கேள்வி இருக்கிறது. ரொம்ப பேசிக்கா ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, பலருக்கும் இருப்பது, நானும் ஓபிசி தான், எனக்கு இது வரல அப்படின்றது. அந்த தத்துவத்தை ரொம்ப பேசிக்கா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லா ஓபிசிக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுத்து விடுவது அப்படின்றது அல்ல. ஓபிசிக்களுடைய ரெப்ரசன்டேஷனை இந்த அதிகார வட்டத்தில் உறுதிப்படுத்துவது. அப்ப இந்தியாவில் வந்து 10 கோடி ஓபிசி இருக்கிறாங்க அப்படின்னா 10 கோடி ஓபிசிக்கும் நம்ம வந்து ஒரு வேலை வாய்ப்பை வந்து கொடுத்துட முடியாது. எந்த நாட்டிலையும் அது சாத்தியமே இல்லை. அது ஒரு உட்டோப்பியன் மைண்ட் செட்டா மாறிடும். பெர்சன்டேஜ் தான். இப்ப வந்து ஓபிசிக்கள் வந்து இந்தியாவில் வந்து மொத்த பைச்சாட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓபிசிக்கள் 70% இருக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவின் அதிகாரங்களில் 70% ஓபிசிக்கள் இருக்க வேண்டும். எங்கெங்க? செக்ரட்டரிஸ் லெவல்ல, ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்ல, ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்ல அப்படின்றத பார்க்க முடியும். ரொம்ப உதாரணமா ஒண்ணு சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா உங்க ஊர் என்னவா இருக்கோ அதுவாவே இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன். உங்க ஊர்ல என்ன சாதிக்காரன்லாம் நீங்க பார்க்க முடியுமோ அந்த சாதிக்காரெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருப்பாங்க. அப்போ இதுதான் ரிஃப்ளெக்ஷன். இந்த ரிஃப்ளெக்ஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. ஏன் இருக்கு? அது மாநில அரசின் கையில் இருக்கிறது. இந்த இது வந்து நீங்க கலெக்டர் ஆபீஸ்ல பார்க்க முடியும். கலெக்டர் ஆபீஸ்ல இன்னும் கூட விரிவா நீங்க எல்லா பணியிடங்கள்லயும் இந்த ரெப்ரசன்டேஷனை பார்க்க முடியும். ஆனா கலெக்டர் ஆபீஸுக்கு மேல அந்த கலெக்டர்னு ஒரு ஆள் இருக்கிறாரு இல்லையா, அந்த கலெக்டரும் அதற்கு மேல தொடர்ந்து போய்கொண்டே இருக்கக்கூடிய பதவிகள்லையும் எத்தனை ஓபிசிக்கள் உள்ளே இருக்கிறார்கள், எத்தனை எஸ்சிக்கள், எத்தனை எஸ்டிக்கள் உள்ள இருக்கிறாங்க, சிறுபான்மையினர் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நாம கணக்கெடுத்து பார்த்தாதான் யாருக்கெல்லாம் அதிகாரம் சரியாக போய் சேர்ந்திருக்கு, போய் சேரலன்றது தெரிய வரும். அப்ப இது வெறுமன வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் தானா? ஏன்னா நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா அதுல வந்து நீங்க ரெப்ரசன்ட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ஓபிசிக்கான அதிகார ரெப்ரசன்டேஷன்ஸ் நீங்க கொடுக்க போறீங்க. அப்போ பிற ஓபிசிக்களுக்கு என்ன செய்யறது? 1000 ஓபிசி இருக்கிற இடத்துல ஒரு 10 ஓபிசிக்கு அதிகாரத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். மீதி இருக்கக்கூடிய 900 ஓபிசிக்கள் வந்து அதன் மூலமா எம்பவர் அடைகிறவங்களா இருக்கணும். அந்த எம்பவர்மெண்ட் அவங்க அடைகிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, இப்ப இவங்க மேல போயிட்டாங்க அதிகாரத்துக்கு, ஓபிசி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஒரு 10 பேர் உள்ள போயிட்டாங்க. அந்த 10 பேர் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்துல ஒரு 900 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க அந்த இடத்தை ரீச் பண்ணணும், அல்லது அவங்களுக்கு ஆன்பார் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொசிஷனை ரீச் பண்ணணும் அப்படின்னா நடுவுல என்ன கிரியேட் ஆகுது? எக்கனாமிக் பேரியர் கிரியேட் ஆயிருது. இந்த எக்கனாமிக் பேரியரை சரி செய்யணும் அப்படின்னா அங்க எக்கனாமிக் ரிசர்வேஷன் தேவையா அப்படின்னா நிச்சயமா தேவையில்லை. எக்கனாமி என்பது மாறிக்கொண்டே இருக்கும். மாறுகின்ற பொருளாதார சூழலுக்கு ஏற்ப நலத்திட்டங்களை அவர்களுக்கு கொடுத்தால் போதும். அது அவர்களுடைய பொருளாதாரத்தை சரி செய்வதாக இருந்துவிடும். பொருளாதாரம் என்பது அதிகார பகிர்வுக்கான காரணியாக இந்தியாவில் இல்லாததற்கு காரணம் பொருளாதாரம் இல்லாதவர்களாக இந்தியர்களை மாற்றி வைத்தது இந்த சாதிய கட்டமைப்பு. இன்றைக்கு மத கட்டமைப்பை வைத்து அதே விஷயம் இஸ்லாமியர்களுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இவர்களுக்கு உரிய பகிர்வை நான் அளிப்பேன் அப்படின்றாரு. அதனால சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் எடுப்பேன்றாரு. இன்னைக்கு இவங்க செய்யற எல்லா நலத்திட்டங்களும், இந்திய அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கின்ற குறைந்தபட்ச நலத்திட்டங்கள் கூட 2011 காங்கிரஸ் எடுத்த சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸின் அடிப்படையில் தான் அனைத்தும் நடைமுறையில் இருக்கிறது. இதை நான் சொல்லல. நாடாளுமன்றத்துல எந்த எம்பினாலும் கேள்வி எழுப்பட்டோம். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சரகம் சொல்ற பதில் என்ன அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த பெனிஃபிஷியரி செலக்டட் பை சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ். அப்போ நம்ம வீட்டுல என்ன இருக்கு அப்படின்றது அரசாங்கம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது வந்து என் வீட்டை நோட்டமிட போறாங்க அப்படின்றது அல்ல. என் வீட்டுல எவ்வளவு வளங்கள் சேர்ந்து இருக்கிறது, சாமானிய ஒரு குடிசையில என்ன வளங்கள் இருக்கிறது, எவ்வளவு பற்றாக்குறை இருக்கு அப்படின்றத கணக்கு பண்ணி அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கான வழிமுறை தான் ராகுல் காந்தி பேசிட்டு இருக்கிறாரு. இதைத்தான் வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற கான்செப்டா நம்ம பேசுறோம். இல்ல, அவர் வந்து 2 எரும மாடு அதுலதான் இருக்கிறாரு. 2 எரும மாட்டுல ஒரு எரும மாட்டை பிடிங்கி கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு காமன் ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். எருமனா அவங்களுக்கு வந்து டக்குனு கரெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால அவருடைய பேச்சு எடுபடும். இப்போ வந்து மோடி திரும்ப பேசியிருக்கிறாரு, காங்கிரஸ் ஆல் டைம் லோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் வரும். ஏற்கனவே பெற்ற சீட்டுகளும் ரொம்ப குறைவான சீட்டுகளை பெறும். 19 சீட்டு கீழே போகுது காங்கிரஸ். அவர் சொல்லியிருக்காரு மோடி, ஹாஃப் செஞ்சுரி கூட அடிக்காது கண்டிப்பா, நான் அதை என்ஷூர் பண்ணுவேன் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு. இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் உற்சாகம் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணி வருது. வழக்கமா பேசும் பொழுது அமித்ஷா வந்து காங்கிரஸ் ஜெயித்து விட்டால்
அல்லது இவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் சொத்தை பறிச்சு கொடுத்துருவாங்க, வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன்ங்கிற பேர்ல மொத்தம் பறிச்சு பிடியும் கொடுத்துருவாங்கிற நரேஷனுக்கு மாறி காங்கிரஸ் தோற்று விடுங்கிற விஷயத்தையும் மோடி பேச தொடங்கியிருக்காரு. இல்ல பேச தொடங்கல, இவனுக்கு ரொம்ப காலமா அதை சொல்லிட்டு தான் இருக்கிறானுங்க. RSS தொடங்கின காலத்துல இருந்து பல காலமா காங்கிரஸ் முக்து பாரத்ன்ற முழக்கத்தை இவனுக்கு தொடர்ந்து வச்சுக்கிட்டே தான் இருக்கிறானுங்க. இப்ப இவங்களால என்ன முடியல அப்படின்னா, காங்கிரஸை அழித்து ஒழிக்க முடியவில்லை. 2014 டிஃபீட்டு, 2019 டிஃபீட்டு. இவனுக்கு என்ன நினைச்சானுங்க, காங்கிரஸ்ன்ற கூடாரம் முழுசா காலியாயிரும், இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பேரும் இங்க வந்து சேர்ந்துருவான் அப்படின்னு நினைச்சானுங்க. ஆனா மாறாக காங்கிரஸ் மீண்டும் 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 உயிர்த்து எழுந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றது இவங்களுக்கு பெரிய உறுத்தலா இருக்கு. 2019க்கு முன்பு வரை உயிர்த்தெழுந்து கொண்டிருந்த காங்கிரஸ் என்பது வேறு மாதிரியான காங்கிரஸ். 2019க்கு பிறகு ராகுலினுடைய எழுச்சிக்கு பிறகு காங்கிரசினுடைய மீட்டுருவாக்கம் என்பது இன்னும் வேறு தளத்துக்கு காங்கிரஸ் எடுத்துட்டு போயிருக்கு. மாநில உரிமைகளை பேச வைத்திருக்கிறது, மொழி உரிமைகளை பேச வைத்திருக்கிறது, சாதிவாரி மக்களினுடைய பிரதிநிதித்துவத்தை பேச வைத்திருக்கிறது. அப்படின்றதுதான் இவங்களுக்கு பெரிய அச்சத்தை உருவாக்கி இருக்கு. இப்ப என்னன்னா, ராகுல் வந்து கரெக்டான ஒரு அட்ரஸிங் பாயிண்ட பிடிச்சிருக்கிறாரு. இவங்க வந்து சாதி சாதியா கொம்பு சீவி வச்சிருக்கானுங்க. நம்ம எல்லாம் ஆண்ட பரம்பரைடான்னு. இப்ப அவன்கிட்ட போய் நீ எல்லாம் ஆண்ட பரம்பரையாவே இரு, ஆனா நீ இன்ன சாதியா ஒண்ணு சேர்ந்திருக்கியே, உன் சாதிக்கு எவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க, உன் சாதிக்கு எவ்வளவு கல்வி கொடுத்தாங்க, உன் சாதிக்கு எந்த அளவுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறாங்க அரசாங்கத்துல அப்படின்ற கேள்வியை கேட்டோம்னா, ஐயோ இதை நாங்க யோசிக்கவே இல்லையே அப்படின்னு மக்கள் கண்ணு முழிக்க தொடங்குறாங்க. அப்போ கண்ணு முழிக்க தொடங்குறவனை எப்படியாவது திருப்பி பின்னாடி இழுக்கணும். கண்ணு முழிச்சு ராகுலை நோக்கி போறவனை பார்த்து வீட்டுல இருக்கிற எருமட்டை புடுங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க வைக்கிறது. இந்த திரும்பி பார்க்க வைக்கின்ற ஒரு சலசலப்பை வந்து மோடியால உருவாக்க முடியும். ஆனா மக்களுக்கு நன்றாக தெரியும், வீட்டுல இருக்கக்கூடிய எருமாட்டை பிடுங்கிறது அல்லது டிவியை பிடிங்கிட்டு போறது, கையில இருக்கிற காசை பிடிங்கிட்டு போறது, இதெல்லாம் ஊருக்குள்ள எவன் பண்றான்? பிஜேபி காரன் தான் பண்றான். பிரியாணி அண்டாவை திருடுறதுல இருந்து பல கோடிக்கணக்கான முறைகேடுகள் வரைக்கும் யார் செய்து கொண்டிருப்பது? பிஜேபி செய்து கொண்டிருப்பது. இப்ப இது எளிமையான உதாரணமா இருக்கு, புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு எளிமையான உதாரணத்தையும் ராகுல் காந்தி சொல்றாரு. பெரிய முதலாளி ஒருத்தனுக்கு 16 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கான்ப்பா, வாரா கடனை எழுதி வச்சிருக்கிறான்ப்பா, இந்த காசு உனக்கு வர வேண்டிய காசு தான்ப்பான்ற கேள்வி நியாயமான கேள்வியா இல்லையா? மாடு உதாரணம் புரியும் அப்படின்னா, உனக்கு வர வேண்டிய காசை தான் அதான் நீ கொள்ளையடிச்சுட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்றது ஏன் புரியாது? மக்கள் வந்து அவ்வளவு முட்டாள்கள் அல்ல. ஆனா பொதுவாக ஒரு அபிப்பிராயம், வடக்க இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து அவங்க இப்படிலாம் வந்து அங்க பான்பராக் போட்டு வந்துட்டு அவங்க வந்து மோடிக்கு ஓட்டு போடுறாங்க. எங்க தமிழ்நாட்டிலே நிறைய பேர் பேசுறது கேட்டோம். இப்ப வடக்கும் விழித்து கொண்டிருக்குங்கிற மாதிரியான சிக்னல்ஸ் வருது. வடக்கு முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த முறை ரொம்ப விஜிலண்டாக மாறி இருக்கிறது அப்படின்றது ரொம்ப யதார்த்தமான விஷயம்தான். வடக்கு இப்போது குறைந்தபட்சம் கண் விழித்திருக்கிறது அப்படின்ற புரிதலோட நம்ம ஆட்கள் நிறைய பேர் தீசா பேசும்போது கூட ஃபைனலி ஸ்டார்டட் லேர்னிங் ஃப்ரம் த சவுத் அப்படின்னு பேசியிருந்தாங்க. அதை போட்டுட்டு இப்பயாவது படிங்கடா. வடக்கு படித்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு எப்படி 100 ஆண்டு கால பின்புலத்தை கொண்டிருக்கிறதோ அப்படியான 100 ஆண்டு கால பின்புலம் அங்கு இல்லாவிட்டாலும் கூட 1970களின் மத்தியில் தொடங்கிய ஒரு எழுச்சி, ஓபிசிக்களினுடைய உரிமை குரல், பகுஜன் உரிமை குரலாக இருக்கட்டும் அல்லது ஆன்டி பிராமின் மூவ்மெண்ட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே 70களில் தான். நக்சல்வாரி மூவ்மெண்ட், நக்சலா இருக்கட்டும், எல்லாமே அந்த 70களில் தான். 60களில் வேலை செய்ய தொடங்கினாலும் அதனுடைய உச்சகட்டம், நம்முடைய உச்சகட்டம் எங்க வந்துருச்சு? 1921 வந்துருச்சு. பனகலரசர் ஆட்சி அமைக்கும் போதே இங்க திராவிட அரசுகளுடைய உச்சகட்டத்தை நம்ம பார்க்க தொடங்கிட்டோம். ஆனா அவங்களுக்கு பகுஜன் எழுச்சி அப்படின்றத வந்து கண்கூடாக அல்லது வந்து ஒரு இடதுசாரி எழுச்சி அப்படின்றத கண்கூடாக அவர்கள் பார்ப்பதற்கு 70கள் வந்து விட்டது. 79ல முதல் முறையாக இந்தியா முழுவதும் நம்ம 89ல தான் மண்டல் கமிஷன் பரிந்துரை அமலுக்கு வருது. ஆனா 79லே கற்பூரி தாக்கூர் அப்படின்றவர் வந்து பீகார்ல வந்து ரிசர்வேஷனை கொடுத்திருக்கிறாரு. அதே காலகட்டத்துல கன்ஷிராம் போன்றவர்கள், முலாயம் சிங் போன்றவர்கள் எல்லாம் ஜெயபிரகாஷ் நாராயண் தலைமையிலான அணியாகவோ அல்லது அதற்கு பிறகு வந்து ஒரு சோசியலிஸ்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து எழுந்து வந்து ஒரு ஆன்டி பிராமின் மூவ்மெண்டாக அவர்கள் பரிணமித்து ரொம்ப முக்கியமான பங்கை அங்கு ஆற்றி கொண்டிருந்தார்கள் அப்படின்றதுதான் யதார்த்தம். இது தொடர்ந்து நடைபெற்றது. இதைத்தான் நம்ம லல்லு பிரசாத்துடைய எபிசோட்ல பார்த்தோம். எடிட்டர் முடிந்தால் அந்த லல்லு பிரசாத் குறித்து நம்ம பேசிய காணொலியினுடைய தம்ப்நெயில இந்த இடத்துல டிஸ்பிளேவாகவும் கமெண்ட்ல அதை லிங்காகவும் போட்டோம் அப்படின்னா அங்கு என்ன மாதிரியான ஒரு எழுச்சி உருவானது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இப்ப இவங்க எல்லாருமே ஏற்கனவே பண்படுத்தும் வேலையை தொடங்குகிறார்கள். இப்ப தொடங்கும் போதே சிதை வேலையை அழிவு வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டான் பிஜேபிக்காரன். 89ல வந்து ஜியோ போடுறாங்க. எதுக்கு? மண்டல் கமிஷனை அமல்படுத்துவதற்கு. எப்ப அமலுக்கு வருது? 99ல தான் அமலுக்கு வருது. 96, 99ல தான் அமலுக்கு வருது. அப்ப இடஒதுக்கீடு அமலுக்கு வந்து 30 வருஷம் கூட ஆகல. நடுவுல ராமர் கோயில் கட்டது கூட்டு போயிட்டாங்க. கரெக்ட். இந்த 30 வருஷம் கூட ஆகல. 89ல போடுறாங்க. 92லயே வந்து கேக்குறானுங்க. யார்கிட்ட? நம்ம
லல்லு பிரசாத் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இடஒதுக்கீடு தான் வந்துருச்சு, இனிமேல் உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்குறேன். ஏண்டா என் பையன் இன்னும் படிக்கவே இல்லைடா, பிறகுதான்டா ரிசர்வேஷனுக்கு வர முடியும், இனிமேல் தான்டா எனக்கு வேலையே இருக்கு, என் பையனுக்கு அப்புறம் படிக்க வச்சு நான் அந்த வேலைக்கு உள்ள அனுப்பணும், அந்த வேலை அவனுக்கு சரியா கிடைக்குதான்றதை நான் என்ஷூர் பண்ணணும், இது இன்னும் பெரிய தலைமுறைக்கான போராட்டம் அப்படின்னு சொல்றாரு. 96ல வந்து இன்னும் ஒரு தலைமுறை கூட தாண்டல. இப்போ இவன் உள்ள போகணும் அப்படின்னா கல்வியில இடஒதுக்கீடு வேணும். கல்வியில இடஒதுக்கீடு எப்போ வந்துச்சு? 2006ல வருது. 2006ல வந்த கல்வியில இடஒதுக்கீடுன்றது வந்து 18 வருஷம் ஆக போதா? இப்போ 20 வருஷம் கூட ஆகல. இப்போ கல்வியில கிடைச்சி 20 வருஷம் கூட ஆகல, வேலை வாய்ப்புல கிடைச்சி 30 வருஷம் கூட ஆகல. அதுக்குள்ள வந்துட்டான், நான் யாதவ் நான் ஜாதவ்னு பேசுறான், நான் ஜாட்டு நான் குருமின்னு பேசுறான், நான் ராஜ்புட் நான் குஜார்னு பேசுறான். ஒவ்வொரு ஊர்லயும் போய் ஒவ்வொரு சாதியை சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். இங்க வந்து என்னடா நான் முக்குளத்தோருக்கு எதிராக பேசுறான். இடஒதுக்கீடு உரிமையை பூரா வந்து நாடார்கள் முக்குளத்தோர் அள்ளிட்டு போறாங்க, மற்ற சாதிகளுக்கு இதுல பிரதிநிதித்துவம் இல்லைன்னு சொல்லிட்டு வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கிறான். வன்னியர்களுக்கு தனி சிறப்பு இடஒதுக்கீடு வேணும்ன்றது வேற. ஆனா இதை பூராத்தையும் வந்து ஏதோ புதுசா கூட சில உருட்டுக்களை உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது பேர் என்ன? பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸாமே தமிழ்நாட்டுல. என்ன சோசியல் ஜஸ்டிஸே நம்ம இன்னும் முழுசா புரிஞ்சுக்கிட ஆரம்பிக்கலையே. அதுக்குள்ள எங்க இருந்து பாசிட்டிவ்? ஒன்றிய அரசின் வேலை வாய்ப்புகள்ல எவ்வளவு தமிழர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு ஓபிசிகள் இருக்கிறாங்கன்ற கேள்வி எல்லாம் பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ்னா சங்கிகளுக்கு வேலை கொடுக்கறது. இவ்வளவு வேலை இப்பதான் தொடங்கி இருக்கு. கேள்வியை நம்ம கேட்கறதுக்குள்ள என்ன சொல்றான்? இடஒதுக்கீடு ஒரு சில சாதிகள் மட்டுமே எங்கடா பயன்பட்டாங்க, இப்பதான்டா வேலையை ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள எல்லாத்தையும் அள்ளிட்டு பாக்குறோன்ற பிரச்சாரம். இதே பிரச்சாரம் தான் இப்ப கண்டினியூ எங்க வந்து நிக்குது அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஓபிசிக்கள் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட போது இந்துக்களை பிரித்தாட பார்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னானுங்க. எஸ்சி/எஸ்டி ரிசர்வேஷனை அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில பேசும்போது என்ன நடந்தது அப்படின்றது நல்லா தெரியும். இதே கான்செப்ட் அப்படியே இப்ப முஸ்லீமுக்கு போடுறான். இவனுடைய வேலையே என்னன்னா, இப்ப எதிர்காலத்துல இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து இந்தியா பேச தொடங்கும். ஏன் அப்படின்னா, ஒரு நாட்டில் எந்த காரணத்திற்காக ஒருவர் வஞ்சிக்கப்படுகிறார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஒருத்தர் வந்து பொருளாதார காரணிகளால மட்டுமே ஒரு நாட்டில் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அவர்களுக்கு உரிய நலத்திட்டம் போய் சேர வேண்டும்னு அர்த்தம். ஒருத்தர் இஸ்லாமியராய் இருக்கிறாருன்றதுக்காண்டியே அவனை வந்து அதிகாரத்துக்கு உள்ள விடாம, அவனை வந்து நாடாளுமன்றத்துக்குள்ள விடாம, அவனை IAS IPS செலக்ட் பண்ணாம ஒருத்தனை புறந்தள்ளிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவனுக்கு எந்த அடிப்படையில நீங்க பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவீங்க? இஸ்லாமியர்கள் தலித் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க, ஓபிசி பேக்ரவுண்ட்ல வந்தவங்க, அவங்களுக்கு சாதி ரீதியான அடக்குமுறைகள் இருக்குது. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல அதுக்கான கோரிக்கைகள் இருக்கு. அவங்க இஸ்லாமியர்களா இருக்கிறாங்க அப்படின்னா எந்த பிராமணர் இஸ்லாமியரா மாறினாரு? அவங்க கொஞ்சம் பேர் போயிருப்பாங்க. அப்போ யாரோ 1-2 பேர் போயிருக்கலாம். அது வந்து இஸ்லாத்தின் மீது ஆசையோடு போனவர்கள். இங்க இந்தியாவில வந்து இஸ்லாமும் கிறிஸ்தவமும் வந்து ஆசைக்குரிய மதங்களாகத்தான். அரசர்கள் மீது ஆசையோட கூட இல்ல, இங்கு கொடுமைகள் எப்படி நடந்தது? இந்த கொடுமைகளின் காரணமாக தப்பிச்சு ஓடுறதுக்கான வழிமுறையா இஸ்லாமும் கிறிஸ்தவமும் இங்க இருந்தது. அதனால போனாங்க. போனதுக்கு அப்புறம் நீ விட்டுட்டியா? உள்ள போனதுக்கு அப்புறமும் அவங்கள தலித் கிறிஸ்டின் ஓரம் கட்டி வச்சிடுற, அவங்கள ஓபிசி கிறிஸ்டின் ஓரம் கட்டி வச்சிடுற. முஸ்லிம்ஸ்னு வந்துட்டாலே இவங்களுக்கு வந்து வயிறெறிய ஆரம்பிச்சிடும். முஸ்லிம்களுக்கு வருங்காலத்தில் இடஒதுக்கீடு குறித்தான உரிமைகளை கேட்போம் அப்படின்னா ஏன் கேட்போம்? அவர்கள் பிற்படுத்தப்பட்ட தன்மையோடு இருக்கிறார்கள். அந்த பிற்படுத்தப்பட்ட தன்மைக்கு காரணம் என்ன? அவங்களுடைய ரிலீஜியஸ் ஐடென்டிட்டியும் அவங்களுடைய பாஸ்ட் ஓபிசி ஹிஸ்டரியும் சேர்ந்து வருது. அப்போ ஓபிசி முஸ்லிம்ன்ற கேட்டகிரி வந்து எதிர்காலத்தில் இந்த ரிசர்வேஷன் பாலிசிக்குள்ள உறுதியாக செய்யப்பட வேண்டும். மாநில அளவில் அது இருக்கும் பொழுது தேசிய அளவில் ஏன் இருக்கக்கூடாது? தமிழ்நாட்டில் 27 இதை டைவர்ட் பண்றதற்காக எந்த அளவுக்கு போயிட்டாரு அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு வந்து காங்கிரஸ் கட்சியை ரொம்ப பிடிக்குமா? பாகிஸ்தான் நாடு உருவானதே காங்கிரஸால தானே. முகமது அலி ஜின்னாவுக்கும் என் தாத்தாவுக்கு எதுவும் பிரச்சனையா? இல்ல உங்க தாத்தாவுக்கும் முகமது அலி ஜின்னாவுக்கு எதுவும் பிரச்சனையா? அவர் பிரச்சனை நேரு காந்தி தலைமையிலான அந்த காங்கிரஸ் அரசியல். அந்த அரசியல் காங்கிரஸ் செய்யும் பொழுது அங்கு இஸ்லாமியர்களுக்கு இடம் இருக்குமான்ற கேள்வி அவர் எழுப்புறாரு. இவனுங்களால அவரை கன்வின்ஸ் பண்ண முடியல. கன்வின்ஸ் பண்ணியிருந்தா நான் இங்க இருக்கேன்றாரு. உட்காந்து பல ரவுண்டு பேசுறாரு. இவனுங்க சொல்ற எந்த வாதத்தையும் எந்த முஸ்லீம் லீகை சேர்ந்தவர்களையும் கன்வின்ஸ் பண்ண முடியல. இந்து மகாசபை போன்றவர்கள் வந்து தீவிரமா இஸ்லாமிய பரப்புரைகளை அந்த காலகட்டத்தில் செஞ்சுட்டு வராங்க. இப்ப இதுக்கு வந்து காங்கிரஸ் இடம் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிதான் அவர் வந்து தனிநாடுன்றத முழக்கமே மாத்துறாரு. காங்கிரஸ் கட்சியை பாகிஸ்தானுக்கு பிடிப்பதற்கு கடந்த கால வரலாறுல இருந்து பார்த்தாலும் பாகிஸ்தானை பிளந்தது இந்திரா காந்தி, பங்களாதேஷை பிரிச்சு கொடுக்குறாங்க. ஸோ அந்த வரலாற்றுல இருந்து பார்த்தாலும் இவங்க வந்து அந்த இந்திரா காந்தியை வந்து நீங்க உங்களை வந்து நான் தேவியை பார்க்குறோன்னு சொன்னவங்க RSS. இதை இந்த பாகிஸ்தான் விரும்புகிறது. அங்க இருக்கிற பாகிஸ்தானியர்கள், நான் வந்ததுக்கு பிறகு பாகிஸ்தான்ல சவுண்டே இல்லைங்க, ஆனா இப்போ வந்து ராகுல் காந்தி வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்ல. சீனா குறித்து வாய் திறக்காத பிரதமர் பாகிஸ்தானுங்கிற அசத்தை கையில் எடுக்கல, பாலக்கோட் எடுத்தாரு. இந்த மாதிரி அந்த ராணுவ வீரர்களுடைய தியாகத்தை கையில வச்சுக்கிட்டு அதுக்காக ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு. இப்ப பாகிஸ்தானு கையில் எடுத்துக்கிறார்.
இந்த அஸ்திரம் அவருக்கு பயன்படுமா? இவங்க வேலையே இதுதான். பரகல பிரபாகர் எழுதுனதுதான். நம்ம ஆழ்மன அழுக்குகளையும் ஆழ்மன வக்கிரங்களையும் தூண்டி விடுறது, அதை தூண்டி விட்டு அதை வெளியே கிளப்பி விடுறது. உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தையும் நம்ம மறந்து போன பிரிவினை நிகழ்வுகளையும் நம்ம மனசுல இருந்து கிளர்ச்சி அடைய வைத்து அதை உசுப்பி விடுவதுதான் இவங்களுடைய வேலை. அதை தொடர்ந்து செய்யறாங்க. அதனுடைய உச்சகட்டம் தான் பாகிஸ்தான் பிரச்சாரத்தை முன்னெடுப்பது. இந்த பாகிஸ்தான் பிரச்சாரம் அப்படின்றதை இவர் கையில் எடுப்பது முதல்ல இஸ்லாமியர்களை அச்சுறுத்துவதற்காக. இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை எல்லாம் பார்க்கும் பொழுதே ஏய் கொஞ்சம் கவனம் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையை ஊக்குவிப்பதற்காக இந்த வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதனாலதான் இது 2024 பிரச்சனை இல்லை, இது அதை தாண்டின பிரச்சனை. கண்டிப்பா ஆட்சி விட்டு போறோம்னு தெரிஞ்சிருச்சு. ராகுல் காந்தி தான் வரப்போறாரா அல்லது யார் வரப்போறாங்கன்னு தெரியல. அப்போ யார் வந்தாலும் இப்ப நீ என்னடா சிக்கல், நான் உருவாக்குறேன் பாடுறா சிக்கல் சொல்லிட்டு பெரும் சிதைவை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இதை பாதுகாக்க வேண்டிய, இந்தியாவை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இப்போது தேர்தல் ஆணையத்திட்ட இருக்கு. ஆனா தேர்தல் ஆணையம் நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடி மௌனமாக இருக்கிறது. ரொம்ப ஆபத்தான ஒரு காலகட்டம். இஸ்லாமியர்கள் குறித்து வெறுப்பாக இன்று பேசுபவர்கள் நாளைக்கு பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி பேசுவான், நாளைக்கு அடுத்த வீட்டுக்காரனை பத்தி பேசுவான், நம்ம வீட்டுக்குள்ளேயே ரெண்டா பேசுவான். பல பேர் குடும்பத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க இந்த மோடியின் பெயரை சொல்லி. வீட்டளவில் கூட நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் தனியாக கணக்கெடுக்க வேண்டிய ஒரு நிலை உருவாகும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் இவர்கள் பெரிய பாதிப்பையும் சிதைவையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த சிதைவுகளை எல்லாம் சரி செய்வதற்கு இந்தியாவுக்கு இன்னும் ஒரு நூற்றாண்டு கூட தேவைப்படலாம். அந்த நூற்றாண்டுக்கு தேவையான தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் நமக்கும் நம்முடைய மக்களுக்கும் தேவை. இது வெறும் காங்கிரஸ் போராட்டம், இது வெறும் ஸ்டாலின் போராட்டம், இது வெறும் திமுக, இது பினராயி போராட்டம், இது மம்தா போராட்டம். மம்தாவும் ஸ்டாலினும் ஒண்ணு சேரல, மம்தாவும் காங்கிரஸும் ஒண்ணு சேரல, அதனாலதான் பிஜேபி வந்துருச்சு. நீ ஒழுங்கா ஓட்டு போட்டா பிஜேபி வந்திருக்காது. நீ ஒழுங்கா ஒரு பக்கம் நின்று இருந்தேன்னா பிஜேபி வந்திருக்காது. அவன் தனியா நிக்கிறான்னா நமக்கு தேவை புரிதல், நமக்கு இருந்திருக்கணும் புரிதல். அந்த பக்கம் போய் சேரக்கூடாது, இவன்கிட்ட போனா நம்மள ஜாம்பியா மாத்திருவான் அப்படின்ற புரிதல் மக்களுக்கு இருந்திருக்கணும். அதை உருவாக்க வேண்டிய பொறுப்பு மக்கள் இயக்கங்களுக்கு இருந்தாலும் கூட குறைந்தபட்சம் இந்த புரிதல் மக்களுக்கு போய் சேரணும். அப்படி சேர்க்க வேண்டிய வேலையை ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் பத்திரிகைகளும் தொடர்ந்து செய்யணும். அந்த ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை பார்க்க முடியுது. ஆஜ் தக் மிகப்பெரிய ஒரு சங்கி ஊடகம். அந்த சங்கி ஊடகத்துல மோடி பேசுனதை ஃபேக்ட் செக் பண்றான். இவனுக்கு டெல்லியில ஒரு போராட்டம் நடத்தினானுங்க. அந்த போராட்டத்துல நடந்து வர்றான் ஒரு சின்ன பையன், டெல்லி யூனிவர்சிட்டியோ ஜேஎன்யூஓ. அந்த பையன் நடந்து வரவன்ட்ட எதுக்குப்பா ப்ரொட்டஸ்ட் பண்றீங்க அப்படின்னு, ஐ டோன்ட் நோ அப்படின்ட்டு போறான். எதுக்கு போராட அங்க எழுதி இருக்குது வெல்த் டிஸ்ட்ரிபியூஷனோ ஏதோ தொடர்பா ஒரு வார்த்தையை எடுத்து வாசிச்சு காட்டினா அவன் கிளென் மேக்ஸ்வெல்னு வாசிச்சுட்டு போறான். இந்த அளவுக்கு ஆளுகளை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. இதை ஆஜ் தக் அம்பலப்படுத்தவும் செய்யுது அப்படின்றதுதான் ஒரு சின்ன நம்பிக்கை பொறி அப்படின்றத பார்க்க முடிகிறது. சங்கி ஊடகங்களே சங்கிகளை பார்த்து கதரும் நிலையை இவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் அப்படின்றதுதான். ஆகவே மக்கள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். எதிர்கட்சிகளில் யார் சரியானவர் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். அவர் பக்கம் மக்கள் நிற்க வேண்டும். 1000 ஆச்சரியங்கள் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் நாம் நமக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம் அல்ல. எதிரில் இருக்கக்கூடிய பொது எதிரியை வீழ்த்திவிட்டு நமக்குள் இருக்கக்கூடிய சிக்கல்களை பொதுவாக பேசலாம். இத்தனை ஆண்டு காலமாக எவ்வளவோ வேறுபட்ட அரசியல் நிலைப்பாடுகளில் மாற்று கருத்தை கொண்டிருந்த மக்கள் அதிகாரமாக இருக்கட்டும் அல்லது தோழர் தியாகுவாக இருக்கட்டும், இன்றைக்கு உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்றால் இந்தியா என்னும் நாட்டை சூழ்ந்திருக்கக்கூடிய ஆபத்து தமிழனுக்கான ஆபத்து, மலையாளிக்கான ஆபத்து, மனிதனுக்கான ஆபத்து. எலெக்ஷனுக்கு பிறகான பிரச்சனைகளையும் இப்பவே தொடங்கிட்டாங்க. ஒருவேளை தோற்று போனாலும் அதற்கு பிறகு அரசியல் செய்வதற்கான ஒரு சூழலை, ஒரு கருத்தை, விஷத்தை பாஜகவும் மோடியும் விதைச்சிட்டு இருக்கு. எல்லோரும் கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. மக்கள் மன்றத்தில் வைக்கலாம். மக்கள் என்ன சொன்னான்னு பார்க்கலாம். இன்னொரு வாய்ப்பில் பேசுவோம். நன்றி நண்பர்களே. இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.